ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி ஒரு பக்கம் குமுறி குமுறி அழுகுறாங்க. எப்படி குமுறி குமுறி ஊன்னு அழுக. அதுக்கப்புறம் என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுகுற, நீ எப்பொழுதும் போல்டான பொண்ணாச்சே, நீ ஏன் இப்படி அழுகுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கங்கா. உடனே இல்லைக்கா, என்னோட ராசி தான், என்ன கல்யாணம் பண்ணவும் தான் விஜய்க்கு இப்படி போட்டு தாக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணோடனே நீ இப்பெல்லாம் பேச மாட்டியாடி, ஏன்டி பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, பாட்டி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்களாம். என்னம்மா பண்ணுறது, பாட்டிக்கு பைபிளில் பாசம் அதிகமாக வச்சிருச்சு, அதனால் அப்படி பேசிடுச்சு, விடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையே நினச்சி இவங்க ஃபீல் பண்ண எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு என்னாச்சு, ஏன் இப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்பதான் நடந்த உண்மையை சொல்றாங்க நம்ம கங்கா. இதுக்கெல்லாம் காரணம் யமுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை புட்டு வைக்க, அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி புத்தி பேதலிச்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி அப்படிதாங்க இருந்தது, உங்களுக்கு தான் தெரியல, அது சைக்கோ சேகருங்க, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மறுநாள் நிவீனை வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு விஜய் இது மாதிரி சொன்னது யாரு தெரியுமா, அந்த இடம் இருந்தது எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி தெரிஞ்சதோ தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, யமுனா தான் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே காண்டாயிட்டாரு. வீட்டுக்கு போய் கச்சுக்கும் காண்டா பிறகுமா கத்துன்னு கத்துறாரு. யமுனான்னு சொல்லி கத்த, நீ வந்து அங்க அடிச்சா இங்க வலிக்குதா, ஓ அப்படியா இப்படியாங்கிறாங்க. தப்பா பேசாதீ, ஏன்டி இந்த அளவுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டாருன்னா பாத்துக்கோங்க, நீ ரொம்ப கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதுல ஒன்ன பக்கறதான் வேலையான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்பி போயிட்டாருன்னா பாத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது ராகினியை வெளிக்க கொண்டு வரணும்னு அங்க கால் பண்றாங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம், நம்ம ட்ரை பண்ணாம இருக்க கூடாது, நம்ம புருஷனாச்சே வெளியே கொண்டு வரணுமே, சத்யவான் சாவித்திரியை நான் மிஞ்சி காமிக்கிறேன் சபதம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்க போய் நர்ஸுகிட்ட கெஞ்சி கூத்தாடி உள்ள போய் நின்னா, வெண்ணிலாங்கிற பேருக்கிட்ட போய் விஜய்ங்கிற பேரை நீ சொன்னீங்கன்னாவே கோவமால இருக்கும் போதும் என்ன கோவப்படுத்துற நீ, அப்படி உன்வாயெல்லாம் விஜய்ன்ற பேரை கேட்டாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து சண்டை பிடிப்பாங்க போல. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து பாத்துக்கிறேன் போங்கன்றாங்க. செவ்வாழை கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன் எந்திரி அப்படின்னு சொன்னா எந்திரிச்சிட போது அந்த பொண்ணுகிட்ட போய் இவ்வளவு தம் கட்டி பேசிட்டு இருக்கேமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே.